சிவலிங்கம். சிவலிங்கத்தின் புராணக் கதை மகா சிவராத்திரியுடன் ஆழமாக தொடர்புடையது. மகா சிவராத்திரி நாளில்தான் சிவன் முதலில் ஒரு லிங்க வடிவில் தன்னை வெளிப்படுத்தினார் என்று நம்பப்படுகிறது. அப்போதிருந்து இந்த நாள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மற்றும் சிவாவின் மகத்தான இரவு மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை கொண்டாட சிவபெருமானின் பக்தர்கள் பகலில் விரதம் இருந்து இரவு முழுவதும் இறைவனை வணங்குகிறார்கள். சிவராத்திரியில் சிவபெருமானை வணங்குவது ஒருவருக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது என்று கூறப்படுகிறது. எனவே இரவு சிவனுக்கு பால், திருமஞ்சனம், இளநீர் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்று 4 கால பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறும். விரதம் கடைபிடிக்கவும் பல பக்தர்கள் கடுமையான விரதத்தை கடைபிடித்து பழங்கள், பால் மற்றும் தண்ணீரை மட்டுமே உட்கொள்கிறார்கள். மகா சிவராத்திரி பூஜை செய்யுங்கள். பக்தர்கள் சிவபெருமானின் சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகள், பால், தேன் மற்றும் தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்கள். மந்திரங்களை உச்சரித்து மகா சிவராத்திரி பாடல்களை பாடுங்கள். ஓம் நம சிவாய மற்றும் மகா சிவராத்திரி பாடல்களை கேட்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இரவு விழிப்புணர்வு. பல பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து தியானம் செய்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அபிஷேகம். சிவலிங்கம் பால், தேன், தண்ணீர் மற்றும் நெய்யால் குளிக்கப்படுகிறது. காணிக்கை. பக்தர்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலைகள், பழங்கள் மற்றும் பூக்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். விளக்குகளை ஏற்றுதல். தெய்வீக சூழலை உருவாக்க தீபங்கள் மற்றும் தூபக்குச்சிகள் ஏற்றப்படுகின்றன. மந்திர ஜபம். ஓம் நம சிவாய என்ற சக்தி வாய்ந்த மந்திரம் இரவு முழுவதும் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. வெவ்வேறு கட்ட பூஜைகள். இரவில் 4 முறை சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. மகா சிவராத்திரி 4 கால பூஜைகளில் என்னென்ன அபிஷேகம் நடக்கும் தெரியுமா? முதல் கால பூஜை பிரம்மதேவர் சிவனை பூஜித்த காலம். முதல் கால பூஜை நேரம் மாலை 6:30 முதல் 9:30. அபிஷேகம், பஞ்சகவ்யம், அலங்காரம், மஞ்சள் நிற அடை, அர்ச்சனை, தாமரை பூவால் அர்ச்சனை, நைவேத்தியம், வெண்பொங்கல். இரண்டாம் கால பூஜை மகாவிஷ்ணு சிவனை பூஜித்த காலம். இரண்டாம் கால பூஜை நேரம் காலை 9:30 முதல் 12:30 வரை. அபிஷேகம், இளநீர், பஞ்சாமிர்தம், அலங்காரம், சந்தன காப்பு, வெள்ளை துணி, நைவேத்தியம், பாயசம். மூன்றாம் கால பூஜை அம்பாள் ஈசனை பூஜித்த லிங்கோத்பவ காலம். மூன்றாம் கால பூஜை நேரம் காலை 12:30 முதல் 3:30. அபிஷேகம், தேன், அலங்காரம், பச்சை கற்பூரம், வில்வம், சிவப்பு வஸ்திரம், அர்ச்சனை, ஜாதி மல்லிப்பூ, தாழம்பூ, நைவேத்தியம், எள் அன்னம். நான்காம் கால பூஜை அனைத்து ஜீவராசிகளும் சிவனை பூஜித்த காலம். நான்காம் கால பூஜை நேரம் காலை 3:30. அபிஷேகம், கரும்பு சாறு, பால், அலங்காரம், குங்குமப்பூ, நந்தியாவட்டப்பூ, நைவேத்தியம், வெள்ளை சாதத்தில் நெய் சிறிது சேர்த்து. முடிந்தவரை பின்தொடரவும். நீங்கள் எதையும் செய்ய முடியாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். சிவன் மிகவும் எளிமையானவர். மானசீகமாக பூஜை செய்து இரவு முழுவதும் பஞ்சாட்சரம் கூறிக்கொண்டே இருங்கள். அது போதும். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பிரம்மாண்டமான கொண்டாட்டங்கள். சிவபெருமானின் மகிமை அனைத்து தடைகளையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். மகா சிவராத்திரி என்பது பக்தி, ஒழுக்கம் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களை குறிக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக விழாவாகும். விரதம் கடைபிடிப்பதன் மூலமும், பூஜை செய்வதன் மூலமும், புனித பாடல்களை பாடுவதன் மூலமும் பக்தர்கள் சிவபெருமானின் அருளை பெற விரும்புகிறார்கள். நீங்கள் வீட்டில் சடங்குகளில் பங்கேற்றாலும் சரி அல்லது கோவிலுக்கு சென்றாலும் சரி, மகா சிவராத்திரி 2026 என்பது தெய்வீகத்துடன் இணைவதற்கான ஒரு வாய்ப்பாகும்.